கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை புஷ் பண்ணி என்றுமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்கிறது. அதனாலே நம்மளை தேடி வருகிறார். அதனால தான் அந்த தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். அவர் தேடி வந்து நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு நமக்குள்ளே அவர் இருக்கிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளின்று பிறக்கும் என் விண்ணப்பத்தை செவிகொடும். தேவன் நம் விண்ணப்பத்தை கேட்கிறார். நாம் எப்படி தேவனிடத்திலே நாம் கேட்குறோம் பாருங்க. கர்த்தாவின் நியாயத்தை கேட்டோம். இன்னைக்கு உள்ள காலத்தில் நிறைய விஷயமானது நியாயத்துக்கே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதாவது பணம் கொடுத்தேன்னா தவறான காரியத்தையும் அவன் நியாயமாக நிரூபித்து வெளியே வந்துடுற காலங்கள் இருக்குது இப்பொழுது. பணத்தை கொண்டு நான் என்னம்னாலும் பண்ணிடுவேன் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் நிறைய இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கு. நியாயத்துக்கே வழி இல்லை. அதாவது அவங்க நல்லா கரெக்டாக தான் இருந்திருப்பாங்க, ஆனாலும் அவங்க மேலே தவறான வழக்கை போட்டு தவறான பிரச்சனைக்குள்ளே உள்ள மாட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பாருங்கள். என் கூப்பிடுதலை கவனி. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை கவனியும். என்னுடைய நாவு, கபடமில்லாத என் நாவு, அந்த உள்ளம் சொல்லுகிறது தேவனை நோக்கி. பாருங்கள், பிறக்கும் என் விண்ணப்பத்தை செவிகொடும். அதாவது நம்முடைய உள்ளம் தேவனை நோக்கி விலகுவதில்லை. எப்படி என்றால், சில நேரங்களில் நமக்கு நிகராக, அதாவது நமக்கு நியாயத்தை யாருமே நம்மக்கிட்ட கேட்கல அப்படிங்கும்போது நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறதுன்னா, தேவன் விட்டு விலகுவதற்கான ஒரு 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 வழி அந்த இடத்துல வருகிறது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சாங்களா, நீங்கள் எல்லாமே கரெக்டு, ஆனால் உங்களுக்கு அது சரியாக முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணாங்க, முடிய மாட்டுக்கு. அது உங்களுக்கு சாதகமாக வரவே இல்லை. உங்களை அவன் எப்படியாட்டும் அவன் உங்களை உள்ளே தள்ளி தான் தீருமா அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளம் என்ன சொல்லி நியாயம் இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அந்த நிகழ்ச்சி நடக்கலை, உங்களுக்காக உங்களை சார்ந்த அந்த நிகழ்ச்சி நடக்கலைன்னு உங்களுடைய உள்ளம் என்ன செய்கிறது, அது தேவனை விட்டு மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல வரும். ஆனால் அந்த இடத்துல விசுவாசத்தை தேவனோடு, இந்த அண்ட சராசரி படைத்த அந்த தேவனோடு அந்த வார்த்தை எப்படி நீங்கள் கையாளணும் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுதான் அவன் சொல்கிறான். எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் அவன் தேவனிடத்தில் எப்படி விண்ணத்தை வைக்காம பாருங்க. என் கூப்பிடுதலை கேடும். அதாவது அவன் என்ன செய்யறான், இப்போ தேவனை விட்டு அவன் பிரியலை, எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் சரிலாம், ஆனால் எனக்குள்ளே என் கர்த்தர் இருக்கார். என் கூப்பிடுதலை என் செவி கொடும், அதாவது கவனியும். என் நாவு, கபடமில்லாத என் நாவிலின்று பிறக்கும் என் விண்ணப்பத்தை செவி கொடும். ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்கிறான். அந்த தேவன் பாருங்க, நம்மை தேடி வந்த அந்த தேவன் நம்முடைய நாவில எப்படி வார்த்தை என்னை நோக்கி எப்படி உச்சரிக்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம தேடி வருகிறார். தேடி வந்து நம்ம இடத்துல இருந்து அவர் நமக்கு சிலுவையின் மரணத்தின் மூலம் எல்லாம் உண்டு பண்ண அந்த தேவன் இப்போ கொடுக்கறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ பெற்றுக்கொள்வதற்கான ஒரே ஒரு ஆயுதம் நம் நாவு தான். இந்த நாவை தான் சரியாக பயன்படுத்தணும். தேவனிடத்தில் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விலகி தூர பெறவே கூடாது. விண்ணப்பத்தை நம்ம வைச்ச உடனே தேவன் அவர் நம்ம நோக்கி பார்க்குறார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம் உள்ளத்தை அவர் பார்க்கிறார். ஆகா, என் பிள்ளை என் கூடவே இருக்க அவன் விரும்புகிறான். அவன் என்னை விட்டு விலக அவன் விருப்பமில்லை. ஆகையால் அவன் என்னை அதிகமாக நேசிக்கிறான். இந்த சூழ்நிலை மத்தியிலும், இந்த பிசாசு இத்தனை சூழ்நிலை அவனை காட்டினாலும் அவன் என்னை அதிகமாக நேசிக்கிறான் சொல்லி அற்புதத்தின் மேல் அற்புதம், இழந்த ஆசீர்வாதம் 2 மடங்கு அல்ல, 1000 மடங்கு அல்ல, 1,00,000 மடங்காக உங்களுக்கு அது திரும்பி வரும். நீங்கள் செய்த அந்த விண்ணப்பம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நீ வைத்த விண்ணப்பம் கண்டிப்பாக நடக்கும் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.